நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். தற்பொழுது வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மேலும் தீவிரமடைந்து மெல்ல மெல்ல வடக்கு நோக்கி நகர முற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையினால 29/5/2025 ஆகிய நாளை, அதாவது மே மாதம் 29ஆம் நாள் 2025ஆம் ஆண்டுல அந்த சுழற்சியானது வங்கதேசத்தின் கடலோர பகுதிகள் அல்லது அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய மேற்கு வங்க மாநிலத்தினுடைய கடலோர பகுதிகளின் வழியாக இந்திய நிலப்பரப்பிற்குள்ளாக ஊடுருவ இருக்கிறது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னாக்கா நாட்டினுடைய வடகிழக்கு மாநிலங்களில் தென்மேற்கு பருவக்காற்றினுடைய தீவிரத்தன்மையும் தென்மேற்கு பருவமழையின் தீவிரத்தன்மையும் அதிகரிக்கக்கூடும். இதிலெல்லாம் மாற்றங்கள் கிடையாது. மேற்கு வங்கத்திலும் சரி வங்கதேசத்திலும் சரி கனத்த மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது. இதனால தமிழகத்திற்கு ஏதேனும் ஆதாயம் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, முன்னதாக மகாராஷ்டிரா மாநில பகுதிகளில் சுழற்சியானது நிலவி வந்தது. அதன் பிறகு அது தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத் அருகில் கூட நிலவி கொண்டிருந்தது. இதெல்லாம் நம்ம இதற்கு முந்தைய சில காணொலிகளில் டிஸ்கஸ் செய்திருந்தோம். நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ செய்து கொண்டிருந்தீங்கன்னா இது தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இப்போ வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சி உருவான பிறகு இந்த நாட்டினுடைய உட்பகுதிகளில் தெலுங்கானா மாநிலத்தில் நிலவி கொண்டிருந்த சுழற்சி வீக்காக ஆரம்பிச்சிட்டு, ஸோ கடலில் இருக்கக்கூடிய சுழற்சி கொஞ்சம் தீவிரமடையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ரொம்ப சீக்கிரமாகவே உருவாகிவிட்டது. அதே சமயம் இங்கே நிலத்தில் இருந்த சுழற்சியானது வலுக்குன்றி விட்டது. ஆனபொழுதும் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, இப்போ இதனுடைய தாக்கத்தினால வடமேற்கு திசை இல்லை மேற்கு வடமேற்கு திசைன்னு சொல்லலாம், அந்த காற்று தமிழக வட மாவட்டங்களில் ஊடுருவ இருக்கிறது. ஸோ ஆகையினால தான் நம்ம சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள், திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள், செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்கள், ஒரு சில நேரங்களில் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகள் கூட பெனிஃபிட் அடையும். விழுப்புரம், சென்னை, புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் மற்றும் புறவழிச்சாலை பகுதிகள், அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழைக்கான வாய்ப்புகள் உருவாகலாம். கடலூர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம். இந்த மழை வாய்ப்புகள் எப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, 28/5/2025 மே மாதம் 28ஆம் தேதி ஆகிய இன்று முதல் 30/5/2025 மே மாதம் 30ஆம் தேதி வரையிலான அந்த இடைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு 3 நாட்கள் இருக்கு இல்லையா, அடுத்த ஒரு 72 மணி நேரம் என்பது தமிழக வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் உட்பகுதிகளுக்கும் சில நேரங்களில் மழையை வழங்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையானது குறைந்து விட்டது. வடக்கு கர்நாடக மாநில பகுதிகளிலும் குறைந்திருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ ஆக்டிவான இடம் எதுவாக இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா, கர்நாடக மாநில தெற்கு பகுதிகள். ஸோ கர்நாடக மாநில தெற்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் நிச்சயமாக பலனடையும். அதில் தான் நம்மளுடைய காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளும் வருகிறது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மடிகேரி மாதிரியான இடங்களாக இருக்கட்டும், நம்ம கூர்காக இருக்கட்டும், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கனமழை பதிவாகலாம். சிர்சி, தேவனகிரி, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா குண்டப்புறா சுற்று வட்டார பகுதிகள், மங்களூரு மற்றும் அதன் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள், மங்களூர் கண்ணூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகள், ஹாசன் பகுதிகள், மைசூருக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நல்ல மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். கோழிக்கோடு மாதிரியான இடங்களிலும் இன்று கனத்த மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கு. தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அஸ்யூஷுவல் மழையானது பதிவாகும். அவலாஞ்சி, அப்பர் பவானி, கூடலூர், நடுவட்டம், பந்தலூர் இந்த மாதிரியான இடங்கள்லாம் ஓரளவிற்கு கணிசமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஊட்டி, கோத்தகிரி, குன்னூர், ஸோ அந்த பகுதிகள்லாம் சேஃபாக தான் இருக்கு. ஸோ கனத்த மழை என்பது நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கு காத்திருக்கிறது. அதே போல் வாழப்பாறை, சின்ன கல்லாறு, சின்கோனா, சோலையார் அணை, பெரம்பிக்குளம் பகுதிகள், ஸோ அங்கெல்லாம் மழையானது பதிவாகும். நம்ம பெரியார் அணை சுற்று வட்டார பகுதிகள் தேனி மாவட்டத்தில் அங்கேயும் சில இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எப்போவுமே கொஞ்சம் ஜாகிரபிக்கலாக இந்த குட்டம்புலா, எடமலக்குடி, அதே போல் பார்த்தீங்கன்னா மோட்டுப்புலா, கோத்தமங்கலம் இவைகள்லாம் கொஞ்சம் அட்வான்டேஜ் நிறைந்த பகுதிகள், அதுவும் இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில். ஸோ அந்த இடங்கள்லாம் நிச்சயமாக மழையானது பதிவாகும். அதனுடைய தாக்கமானது மூணாறிலும் காணப்படும். ஸோ வாழப்பாறை, மூணாறு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்களில் நிச்சயம் அடுத்த 24 மணி நேரத்திலும் மழையானது பதிவாக தான் போகிறது. சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. தேனி மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகும்.
இவை தவிர்த்து தென் மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதையும் யாராலும் மறுக்க இயலாது. தென் மாவட்ட மேற்கு பகுதிகளில், தென்காசி மாவட்ட மேற்கு பகுதிகள், ராஜபாளையத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்கள், மேகமலை சுற்றுவட்டார பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். நாளை இந்த மழையானது தென் மாவட்ட மேற்கு பகுதிகளில் மேலும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ மும்பை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் கம்மியாகுது, அதாவது தென்மேற்கு பருவக்காற்றின் தாக்கத்தினால ஆக்டிவிட்டீஸ் கம்மியாகுது. அப்படிங்கும் போது வடக்கு கர்நாடக மாநில பகுதிகளில் கம்மியாகுதுங்கும் போது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா தெற்கு கர்நாடக மாநில பகுதிகள் அதிகமான பெனிஃபிட் அடையும். அதனால தான் நம்ம இந்த காணொலியின் தொடக்கத்தில் சொல்லியிருந்தது போலவே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் மழையை. அதே போல் தெற்கு கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய வடக்கு கேரள மாநில கடலோர மாவட்டங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்போ அதில் நீலகிரியும் உள்ளே வந்துடும். நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளும் அந்த காற்று வரும்பொழுது அதிகமான பெனிஃபிட்டை அடைஞ்சிடும். அதன் பிறகு நாளைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள், தமிழகம் கேரளாவில் நிச்சயமாக கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஸோ அதே நீலகிரி மாவட்ட பகுதிகள், வால்பாறை சுற்று வட்டார பகுதிகள் தவிர்த்து தேனி மாவட்டத்திலும் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகலாம். பெரியார் அணை சுற்று வட்டார பகுதிகளும் கனமழை வாய்ப்புகள் உண்டு. அஃப்கோர்ஸ் நீலகிரி மாவட்டத்தில் மழை பதிவாகாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நாளைக்கு அங்கே கனமழைக்கான வாய்ப்புலாம் இருக்குது. மூக்குர்த்தி பகுதிகளில், பார்சன் வெளியிலலாம் கூட கனமழையானது பதிவாகலாம். அதிலெல்லாம் மாற்றங்கள் கிடையாது. கோவை மாநகரிலும் அவ்வப்பொழுது மழையானது பதிவாகலாம். அதற்கான அமைப்புகள் என்பது இருக்கிறது. இப்போ 30ஆம் தேதி, 29ஆம் தேதியாக இருக்கட்டும், 30ஆம் தேதியாக இருக்கட்டும், தென் மாவட்டங்களுக்கு, அதாவது தென்காசி, கன்னியாகுமரி மாதிரியான மாவட்டங்களுக்கு, நெல்லை மாதிரியான மாவட்டங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் நிறைந்ததாக இருக்கும். தேனி மாவட்டத்திற்கு கூட கொஞ்சம் அட்வான்டேஜ் நிறைந்ததாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் எல்லா இடங்கள்லையும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் மேற்கு பகுதிகள் அதிகமான பலனை அடைய இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. அப்புறம் நிறைய நண்பர்கள் கொடைக்கானல் தொடர்பாக கேட்குறீங்க. கொடைக்கானலுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. இந்த காலகட்டத்தில் நம்ம பொதுவாக சொல்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதிகள் அதிக மழைப்பொழிவை பெறக்கூடிய நாட்களாக இருக்கும். கேரள மாநில பகுதிகளும் அதிக மழைப்பொழிவை பெறும். ஸோ கொடைக்கானல் மாதிரியான இடங்கள் நல்ல ஒரு ஜாகிரபிக்கலாக ஒரு பெட்டரான பிளேஸில் தான் இருக்குது. ஆனால் சில நேரங்களில் மழையானது பதிவாகி கொண்டிருக்கும். விண்டோட வேகமும், அதாவது காற்றினுடைய வேகமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் நெக்ஸ்ட் 3 டேஸில் தமிழக உட்பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்குது. நாளைக்கெல்லாம் சேலம் மாவட்டத்தில் கூட நம்ம மழையை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். புதுச்சேரிக்கு மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா there is a possibility, hit or miss rain possibility இருக்குது. விழுப்புரம் மாவட்டத்திற்கு மழை பொழிவு வந்த பிறகு தான் புதுச்சேரிக்குள்ளே அது ஊடுருவுனுச்சுன்னா மழைக்கான வாய்ப்புகள் என்பது உருவாகும். அதே போல தான் ஸோ கடலூர் மாவட்டத்திற்கும் இதே மாதிரியான ஒரு ஹிட் ஆர் மிஸ் ரெயின் பாசிபிலிட்டி இருக்கலாம். அதே போல் 30ஆம் தேதி அன்று கூட வடகடலோர மாவட்டங்களின் சில இடங்களில் வட உள் மாவட்ட பகுதிகளில் எல்லாம் மழையானது பதிவாகலாம். இட் டிபெண்ட்ஸ், இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவான ஒரு விஷயம்னு சொல்லலாம். பட் நெக்ஸ்ட்டு ஒரு 3 டேஸ்க்கு 2 to 3 டேஸ்க்கு வட தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தென் உள் மாவட்டங்களிலும் ஜூன் மாதத்தில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். இப்போ 30ஆம் தேதி இல்லை 31ஆம் தேதியிலே சில நாட்கள் மழை பதிவாகலாம். பட் ஓரளவிற்கு பெட்டரான ரெயின்ஃபால் வேணும்னா நம்ம ஒரு 2ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கலாம். 3ஆம் தேதி வாக்கில் சிவகங்கை மாதிரியான மாவட்டத்தில், புதுக்கோட்டை மாதிரியான மாவட்டத்தில் கூட நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு ஜூன் 7ஆம் தேதி வாக்கில், அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் பரவலான வெப்பச்சலன மழைக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஜூன் 12ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு பருவக்காற்றினுடைய தீவிரத்தன்மை வெகுவாக மீண்டும் அதிகரிக்க தொடங்குவதற்கான அமைப்புகள் என்பது இருக்கும். பட் அதிகரிக்குனாக்கா இதே மாதிரியே இப்போ இருந்த மாதிரியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தெர் மே பி சம் சேஞ்சஸ். பட் 12ஆம் தேதி வாக்கில் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், மீண்டும் மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் அதிகரிப்பதற்கு. ஸோ இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் 2:45 மணி ஆகிறது. இந்த நேரத்தில் தான் அந்த காணொலியை நான் பதிவு செய்ய தொடங்கினேன். இந்த தேதியை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மே மாதம் 28ஆம் நாள் தான். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கருத்துரை பகுதியில் சில பேர் தேதியை பதிவு பண்ணுங்கள், நேரத்தை பதிவு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நிகழ்நேர தகவல்களில் நம்ம பகிர்வோம். எப்படியும் இப்போ அடுத்த 24 மணி நேரம் வானிலைன்னு நம்ம சொல்கிறது அதுவும் அந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் ஒரு காணொலி அந்த மாதிரி தான் நம்ம பகிர்வோம். இரவு நேர காணொலியை கூட நம்ம பகிர்றது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இதுக்கு நம்ம தேதி உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி தேதிக்கெல்லாம் நான் பகிர்றேங்கிறது. ஸோ எனிவே நான் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் இப்போதைய நிலவரம். வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சி இருக்குது. ஸோ அதனுடைய தாக்கத்தினால மழை வாய்ப்புகள் அடுத்த 24 மணி நேரத்திலும் தமிழகத்திற்கு இருக்கிறது. அடுத்த ஒரு 2-3 நாட்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குது. உட்பகுதிகளிலும் அடுத்த 2-3 நாட்களுக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் மறக்காமல் கருத்துரை பகுதியில் பகிருங்க. அதுதான் வேறு சில நண்பர்களுக்கும் உபயோகமிக்க ஒரு விஷயமாக இருக்கும்.
இப்போ கடந்த 24 மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்தவரையில் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லாரில் 146 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது. ஸோ அவலாஞ்சியை ஓவர்டேக் பண்ணிவிட்டு சின்ன கல்லார் லிஸ்ட்டில் வந்துட்டு மேபி வால்பாறை வந்து நெக்ஸ்ட் 2 days இருக்கு இல்லையா, அதில் வந்து லிஸ்ட்டில் டாப்பில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த சோலையார் அணை, அதே போல் சின்ன கல்லாறு, சின்கோனா மாதிரியான இடங்கள்லாம் கொஞ்சம் டாப்பில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் 142 மில்லிமீட்டர், சாமராஜ் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 135 மில்லிமீட்டர், அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் 129 மில்லிமீட்டர், நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் 129 மில்லிமீட்டர், அதே போல் ஊத்து நெல்லை மாவட்டம் 120 மில்லிமீட்டர், காக்காட்சி அணை நெல்லை மாவட்டம் 118 மில்லிமீட்டர், சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் 105 மில்லிமீட்டர், மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் 102 மில்லிமீட்டர், குந்தாபாலம் நீலகிரி மாவட்டம் 96 மில்லிமீட்டர், பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டம் 82 மில்லிமீட்டர், பெரியார் அணை தேனி மாவட்டம் 73 மில்லிமீட்டர், சேர்வலாறு அணை திருநெல்வேலி மாவட்டம் 72 மில்லிமீட்டர், சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் 70 மில்லிமீட்டர், நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் 68 மில்லிமீட்டர், கிளான்மார்கன் நீலகிரி மாவட்டம் 66 மில்லிமீட்டர், மாக்கினாம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் 66 மில்லிமீட்டர், பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் 64 மில்லிமீட்டர், எம்ரால்டு நீலகிரி மாவட்டம் 64 மில்லிமீட்டர், வால்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் 64 மில்லிமீட்டர், வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம் 61 மில்லிமீட்டர், தேவாலா நீலகிரி மாவட்டம் 59 மில்லிமீட்டர், அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் 56 மில்லிமீட்டர், அதே போல் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் 83 மில்லிமீட்டர், சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் 50 மில்லிமீட்டர், உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் 49 மில்லிமீட்டர், கொடுமுடியாறு அணை திருநெல்வேலி மாவட்டம் 47 மில்லிமீட்டர், குண்டார் அணை தென்காசி மாவட்டம் 46 மில்லிமீட்டர், கடனா நதி அணைப்பிரிவு தென்காசி மாவட்டம் 45 மில்லிமீட்டர், அடவிநயனார் கோயில் அணை தென்காசி மாவட்டம் 43 மில்லிமீட்டர், கிண்ணக்கோரை நீலகிரி மாவட்டம் 43 மில்லிமீட்டர், பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் 41 மில்லிமீட்டர், ராமாநதி அணைப்பிரிவு தென்காசி மாவட்டம் 39 மில்லிமீட்டர். ஸோ லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. கருப்பா நதியிலேயே 39 மில்லிமீட்டர், சித்தாரலில் 38 மில்லிமீட்டர், பெருஞ்சாணி அணையில் 37 மில்லிமீட்டர், பாலமோர் மற்றும் செங்கோட்டையில் 35 மில்லிமீட்டர், கெட்டியில் 35 மில்லிமீட்டர், புத்தன் அணை பேச்சிப்பாறை அணை அங்கெல்லாம் 34 மில்லிமீட்டர், தேக்கடி பிரயார் எஸ்டேட், அதே போல் பிரயார் எஸ்டேட் தேக்கடியில் 33, பிரயார் எஸ்டேட்டில் 32, சுரலக்கோடில் 31, தென்காசியில் 31, செருமுள்ளியில் 30 மில்லிமீட்டர், கொட்டாரத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் பகுதி அங்கேயே 30 மில்லிமீட்டர். இவை போக நிறைய இடங்கள் பார்வுட், சிவலோகம், குன்னூர், கழியல், கெட்டை, மணிமுத்தாறு, திருப்பரப்பு, ஊத்துக்கோட்டை என பல இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. அதில் மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. சரி, இப்போ நான் கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகள் சிலவற்றுக்கு விளக்கங்கள் வழங்கிவிட்டு இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம்னாக்கா, முதல் கேள்வி, கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வரும் நாட்கள் எப்படி சகோ? மழையானது பதிவாகும், இதே நிலை தொடரும். நம்ம இப்போ இந்த மாதத்தில் இறுதியில் மேற்கு திசை காற்றின் தீவிரத்தன்மை குறையும் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து தமிழகத்தில் மீண்டும் வெப்பச்சலன மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்டேட் பண்ணுறேன் கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதிகளின் நிலவரத்தை. இப்போதைக்கு நேற்று எப்படி இருந்ததோ அதே மாதிரியான நிலை தான் அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு தொடரும். துரைசாமி அப்படிங்கிற நண்பர் இந்த காணொலி எந்த குறிப்பிட்ட எந்த நேரம் என்பதை மணிக்கணக்கை அறிவித்தால் இந்த நேரத்தை நாங்கள் சரியாக பார்ப்போம் சகோதரரை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு தான் அதில் தேதியை சொல்லியிருக்கிறேன். அண்ட் இது ஒவ்வொரு நாளுமே பிற்பகல் நேரத்தில் இந்த காணொலியை நான் பகிர்வேன். நெக்ஸ்ட் 24 hours ரெயின்ஃபால் இடையில தேவை ஏற்பட்டால் பகிர்வேன். இப்போ ராமசாமி அப்படிங்கிறவங்க ஜூன் 6 அப்படிங்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அண்ணா பார்த்தேன், சிறப்பு சகோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வழங்கி கொண்டிருங்க. மணிஎஸ் ஒய்ஏபி, வணக்கம் தம்பி, இன்றைக்கு நல்ல வெயில் அப்படின்னு சொல்லி மணிஎஸ் ஒய்ஏபி சொல்லியிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர் அவர், மிரட்டநிலை பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர் அவர். ஸோ வெயில் சகஜம் தானே, பட் ஈவினிங்கில் எப்படி இருக்குது அதை சொல்லுங்கள். மாலை நேரத்தில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, அதுதான் இங்கே மேட்டர். அண்ட் ரவீந்திரன் சிவசுப்ரமணியம், வி ரிசீவ்டு 110 mm rain ஃபார் பாஸ்ட் 4 days அட் தேவனூர் புதூர் 20 km சவுத் வெஸ்ட் ஆஃப் உடுமலைப்பேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். ஸோ தேவனூர் புதூரில் 110 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். TN420 ஆல்ரவுண்டர், சேலம் ஈஸ்ட் ரைன் எப்போ ரைன் வரும் சார் அப்படிங்கிற மாதிரி. சேலம் ஈஸ்ட் தானே வந்துடும். நம்ம
2ஆம் தேதி 3ஆம் தேதிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த நேரத்திலாம் வந்துடும். மேபி அடுத்து வரக்கூடிய நாட்கள்லேயே சில நாட்கள் வந்து லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். 2ஆம் தேதி 3ஆம் தேதி வாக்கிலெல்லாம் ஓரளவுக்கு இடியுடன் கூடிய மழையாக அது பதிவாகலாம். இஸ்ரவேல் பரமானந்தம் பத்தனம்திட்டையில் மாலையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு. ஸோ பத்தனம்திட்டையில் நல்ல மழை பதிவாகி இருக்கிறது. ராஜா ராமா, திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதி நத்தம் வரை மழை உண்டா? இந்த பருவக்காற்றின் வீரியம் குறைந்த பிறகு மழை பதிவாகும். அப்படிதான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி 31 அந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 30 இல்லை 31 அப்படி இல்லைன்னா 2ஆம் தேதி தான், 2, 3 அதுக்கப்புறம் 7 அந்த தேதிகளில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பவித்ரா அப்படிங்கிறவங்க வந்து சூப்பர் ரைன் பொள்ளாச்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு. சதீஷ் ராக்கி, குட் ஆஃப்டர்நூன் தம்பி, நீங்கள் எஸ்டர்டே ஆஸ்க் இன் பட்டிகோலா இன் மை பிளேஸ் இஸ் வெரி நைஸ் பிகாஸ் நோ ஹார்ட் வெரி குட் நவ் தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி உங்களுக்கும், தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருங்க. அதுக்கப்புறம் அகிலா ஜெரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஸ்ட் 3 days கிளவுட் ஃபார்மிங் பட் நோ ரைன், டுடே ஈவினிங் ட்ரிசில் எண்ணூர் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அப்போ நேற்று வந்து தூறல் மழை எண்ணூரில் பதிவாக இருக்கிறது. அப்போ இன்றைக்குமே வந்து கண்டிஷன் இன்னும் பெட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில், நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸில், அதாவது இந்த 24 மணி நேரத்திற்கு அடுத்த 24 மணி நேரம் என்பது இன்னும் பெட்டரான கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி மழை பதிவாகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கருத்துரை பகுதியில் மறக்காமல் அதை பகிருங்க. அவ்வளோதான் தோழர்களை, இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.